ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொங்கல் வந்துடுச்சு. ஸோ பொங்கல் வந்துட்டாலே ஃபஸ்ட்டு வீட்டில் எல்லாருமே க்ளீனிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கிச்சன், பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து கிச்சன் தாங்க கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண போகிறேன். கிச்சனையும் ஸ்டோர் ரூமும். ஸோ என்னுடைய கிச்சன் வந்து 10க்கு 20 அடி நீட்டுங்க. ஸோ அதில் வந்து 8 அடி வந்து ஸ்டோர் ரூமும், மீதி ஃபுல்லாக கிச்சனாகவும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கிச்சனில் இந்த ஏரியாவை எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிக்கணும். ஏன்னா வந்து இது ரொம்ப நாளாக இதே செட்டப்பில் இருக்கிறதுனால இதை வேறு மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பழைய கண்டெய்னரில் இருக்க எல்லா மளிகை ஜாமான் வேறு ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு நான் வந்து அது எல்லாத்தையும் கழுவுறதுக்கு ஊற வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா இந்த கவுண்டர் டாப்பில் இருக்க அந்த எண்ணெய் பீஸுக்கு வந்து நார்மலாக நம்ம ஸ்க்ரப்பையும் சோப்பையும் வச்சு தேய்ச்சோன்னா ரொம்ப நேரம் ஆகுங்க. ஸோ அது வந்து அந்த சோப்பு நுரையை தள்ளுறதுக்கே நிறைய வாட்டி நம்ம தொடச்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இந்த வேலை முடிஞ்சிடுங்க. ஸோ ஒரு நார்மல் நைஃப் இல்லைன்னா உடஞ்ச நைஃப் எது வந்தாலும் சரி, அந்த கவுண்டர் டாப்பில் லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெய் பீஸ் கூட அழுக்கும் லைட்டாக வந்துடும். ஸோ அந்த இடத்த துணி வச்சு லைட்டாக தொடச்சிட்டு ஏதாவது ஒரு லிக்விட் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. என்கிட்ட காலினி இருக்கிறதுனால நான் இதை பண்ணுறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் விம் லிக்விட் இருக்கிறீங்களா, அதையே வந்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா தெளித்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் ஸ்க்ரப் வச்சு லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் தொடச்சாலே போதும். நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே வந்துடுங்க. நீங்கள் ரொம்ப ஸ்டெயின் பண்ணிலாம் நீங்கள் துடைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னுட்டு. ஸோ என்னுடைய வீடு வந்து கார்னர் ஃப்ளாட்டுனால நிறைய டஸ்ட்டு வந்து சேரும். அதுவும் கிச்சனில் எனக்கு 2 ஜன்னல் இருக்குது. அதுவும் அதிகமாக டஸ்ட்டு சேர இடம்னு பார்த்தா கிச்சன் தான். ஸோ மந்த்லி ஒன்ஸ் நான் இப்படி தாங்க க்ளீன் பண்ணுவேன். ஸோ 2 வாட்டி நல்லா தொடச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த அழுக்கு எல்லாமே போயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நல்லாவே க்ளீன் ஆகுங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த கண்டெய்னர் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு ஸோ அதை வந்து ரீஃபில் பண்ணிட்டேங்க. ஈவினிங் போல் நல்லா தொடச்சிட்டு அதை வந்து ரீஃபில் பண்ணி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ என்னுடைய கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே நான் அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு இந்த வாட்டி நான் அரேஞ்ச் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே சைடில் இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த ரேக் வந்து நான் வாங்கினதோ செஞ்சதோ கிடையாதுங்க. நான் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரா வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ண முடியாமல் ஒரு மூலையில் இருந்தனால ஸோ இதை வந்து நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு ஸோ அது எல்லாத்தையும் செப்பரேட்டாக பிரிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ரேக் கிடச்சிது. ஸோ அதை வந்து நான் கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கிச்சனில் 2 ஷெல்ஃபு தாங்க, வேறு ஷெல்ஃபே கிடையாது. ஸோ எனக்கு வந்து தேவைப்பட்டதுனால அதை நான் வந்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டேங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே வந்து பார்க்குறீங்களா, இந்த கண்டெய்னர் எல்லாமே வந்து மீஷோவில் தாங்க வாங்கினேன். ஸோ இப்போ பார்க்குற கண்டெய்னர் 4 மந்த்துக்கு முன்னாடி வாங்கினதுங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏர் டைட்டாகவும் இருக்குது. ஸ்பைசஸ், தாளிப்பு ஐட்டம், மசாலா ஐட்டம், அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை இதெல்லாம் தனித்தனியாக வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஒரு விஷயத்தை எடுக்கும்போது எல்லாமே அதில் எடுக்கிற மாதிரி ஈஸியாகவும் இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, பருப்பு இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, இந்த கண்டெய்னருமே வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். ஆனால் அது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். இப்போ இந்த மாதிரி மாடல் வந்து கிடைக்கிறதில்ல. இப்போ நானே வாங்கலான்னு சர்ச் பண்ணாலும் அந்த மாதிரி கிடைக்கல, வேறு டைப்பில் தான் கிடைக்கிது. ஸோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 500 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இது ஒரு 10 கண்டெய்னர் 500 ருபீஸ்க்கும், அதுக்கப்புறம் ஒரு பால் மாதிரி இருக்கும் அந்த கண்டெய்னருமே 10 கண்டெய்னர் 500 ருபீஸ்க்கு வாங்கினாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த ஸ்டிக்கருமே வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வாங்கினேங்க. ஸோ ரொம்பவே வெயிட் எல்லாமே நல்லாவே தாங்குது. ஸோ எனக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த 2 ஷெல்ஃப் மட்டும்தான் என்னுடைய கிச்சனில். ஸோ இந்த 2 ஷெல்ஃப் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால எப்பயாவது எடுக்கிற விஷயமும் அதுக்கப்புறம் எப்பயாவது ரொம்ப ரேராக எடுக்கிற விஷயமும் மேலே வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா பெரிய யானை தனியாகவும் டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு பக்கமும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ சிலிண்டர் பக்கத்துலேயே வந்து வெங்காயம் கூட வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு கீழே வந்து மண் பாத்திரமும் இரும்பு பாத்திரம் இது எல்லாமே வந்து கீழே வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், எடுக்கும்போது கொஞ்சம் கீழே ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதெல்லாம் கீழே வச்சுருக்கேன். ஸோ இந்த அடுப்பு வந்து 10 வருஷத்துக்கு மேலே
ஆகுதுங்க நான் இதை யூஸ் பண்ணி. இது வந்து தூக்கி போடவும் எனக்கு மனசில், அதனால் மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கேங்க. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா சிங்க்குக்கு மேலே வந்து பாத்திரம் கழுவி கவுக்கிற மாதிரியும், சிங்க்குக்கு மேலே வந்து அந்த ஜன்னல் இருக்குங்களா, அங்கே வந்து இந்த லிக்விட் ஐட்டம், அதாவது அந்த ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் சபீனா, இது எல்லாமே வந்து அங்கே வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சோப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா சிங்க்கு பக்கத்தில். ஏன்னா நிறைய பேர் வந்து பக்கத்துலேயே வச்சுருப்போம். ஸோ கழுவும் போது அதை எடுத்து எடுத்து கழுவுறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி அந்த வாஷ் பேஷனில் வைப்போம் இல்லைங்களா, அதை மாதிரி வாங்கிட்டு வந்து ஸ்க்ரூ பண்ணி நான் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இப்போ என்னோடய கிச்சன் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஸ்டோர் ரூம் பார்க்கலாம். ஸோ ஸ்டோர் ரூம் வந்து கிச்சன்லேயே இந்த பக்கம் இருக்குது. ஸோ ஸ்டோர் ரூம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே, ஏன்னா பசங்கள்லேருந்து பெரியவங்க நாங்கள் எல்லாருமே எடுத்து ஏதாவது ஒரு விஷயத்த வைக்கிறோன்னா அது ஸ்டோர் ரூமில் தான் எடுத்துகிட்டு போய் வைப்போம். பசங்க விளையாட்டு ஜாமான்லேருந்து அவர் ஷேவ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருவார். இந்த இடம் ரொம்பவே மெர்சியாக இருந்துச்சு. எனக்கு இந்த இடத்த ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க இல்லையா, அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து எந்தெந்த விஷயம் வைக்கணும், மேலே எப்படி, அந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இடத்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ கீழே சிலிண்டர், புதுசாக வாங்கின மல்லிகை ஜாமான், அதுக்கப்புறம் வந்து அரிசி மூட்டை, இதெல்லாம் கீழே வச்சுட்டேன். ஸோ மேலே வந்து அரிசி, சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி, பச்சரிசி இதெல்லாம் வச்சுட்டு, ஸோ பழைய மல்லிகை ஜாமான், புதுசும் பழசும் தனித்தனியாக பிரித்து எப்பயும் வச்சுருப்பேன். ஸோ அதை தனியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா சோப்பு, இந்த டிஷ் வாஷர், இதெல்லாமே வந்து இந்த இடத்துல தாங்க வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அட்டை பொட்டியில் தான் நான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றதே எனக்கு தெரியல. ஸோ எட்டி எட்டி பார்த்தாலும் அதில் இருக்கிறது விஷயம் வந்து தெரிய மாட்டேதுனால, ஸோ பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ரேக்காக வாங்கிட்டு வந்து நான் இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுனால எனக்கு எது எது எங்கே இருக்குது அப்படின்ட்டு நல்லாவே தெரியுது. எது இல்லைன்னு எது இருக்குது அப்படின்றதும் எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு டிப்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க, ஒரு கண்டெய்னர்லேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் எடுத்து எடுத்து நீங்கள் என்ன இருக்குது இல்லைன்றதை நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனு, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாத கண்டெய்னர்ஸ், அதனால் இதெல்லாம் தனியாக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மில்லட்ஸ், அதாவது நவதானிய பொருட்கள், அது எல்லாமே தனியாக, ஏன்னா அதெல்லாம் எப்பயாவது தான் எடுப்பேனால அது மட்டும் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேங்க. ஸோ இது வந்து என்னுடைய பொண்ணோடைய ஸ்டேஷ்னரி ஐட்டம். அவளுக்கு எதாவது ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து அந்த விஷயம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்த விளக்கு, மண் விளக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஒரு ட்ரேயில் வச்சுருக்கேங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ரேக்கில் வந்து எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவோம், இப்போதைக்குன்னு எனக்கு தேவை இல்லை அப்படின்றது எல்லாமே மேலே வச்சாச்சு. இங்கே ஹேங் பண்ணியிருக்க இதெல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸு, என்னுடைய பசங்களுடைய மெடிக்கல் ஃபைல்ஸு, இதெல்லாமே வந்து அங்கே மாட்டி வச்சுருப்போம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 ஷெல்ஃப் இருக்கும். ஸோ மேலே வந்து ஃபோன் சார்ஜ் போடுவோம். ஸோ அயர்ன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்துக்காக அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ கீழே வந்து கிரைண்டர், மிக்ஸி, அதுக்கப்புறம் வந்து இந்த கட்டைப்பை இதெல்லாமே இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். சின்ன பை, கட்டைப்பை அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க என்னுடைய ஸ்டோர் ரூமு. ஸோ இந்த க்ளீனிங் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நிறைய என்னோடய வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்